இந்த மெடிசினல் ட்ரிங்க்கோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்னா, ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து வயர் பிரச்சனை, கழுத்து வலி, ஷோல்டர் வலி, முதுகு வலி இதெல்லாம் என்ன எதுக்கு வருதுன்னு நினைக்கிறோன்னா, நம்ம வந்து ரொம்ப வேலை பளு இருக்கிறதுனால வருதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. இன்டைஜஷன்னால தான் வந்து நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது. ஸோ இன்டைஜஷன் மெயினாக எதனால் வருதுன்னா, நம்மளுக்கு எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால, நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால, இல்லைன்னா லேட்டாக தூங்குறதுனால, இல்லைன்னா அன்டைம் ஃபுட்டுனால, இதனால இன்டைஜஷன் வந்து வருது. குட் டைஜஷனே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ப்ராப்ளமாகவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் மெடிசினல் ட்ரிங்க் எடுத்தால், இது வந்து 7 நாள் நீங்கள் வந்து நைட்டு வந்து படுக்கிறதுக்கு 30 நிமிஷம் முன்னாடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு காலையில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அது ஏன் அப்படின்னா, வாயுனால் உப்புசம், வயிறு உப்புசம் இதெல்லாம் வந்து இது வந்து ஈஸியாக போக்கிடும் இந்த ட்ரிங்க்கு. அதனால் உங்களுக்கு காலையில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, அதோடு சேர்த்து எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் இந்த ட்ரிங்க்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு பாருங்கள் தீர்வு நம்ம சமையல் அறையிலேயே இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மெடிசினல் ட்ரிங்க் பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை பாருங்கள். பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே எங்களோட சேனலோட எல்லா ரெசிபீஸும் வந்துடும். ஸோ இப்போ நம்ம எப்படி அந்த ட்ரிங்க்கை பண்ணலான்னு பார்க்கலாமா? கடாயில் நம்ம வந்து எல்லா ஐட்டம்ஸையும் வறுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோம்பு. ஸோ இந்த சோம்பு நம்ம வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம கருஞ்சீரகம். ஸோ இந்த கருஞ்சீரகம் 2 டேபிள் ஸ்பூன் எடுக்கணும். ஸோ நான் எல்லாமே டேபிள் ஸ்பூனில் போடுறேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம். ஸோ கருஞ்சீரகமும் சோம்பு எவ்வளோ போட்டோமோ அதே அளவு தான் போடணும். கருஞ்சீரகமும் இதுவும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ட்ரை வானலியில் வறுக்கணும். ஸோ இது வந்து ஸ்மெல் வர அளவுக்கு வறுக்கணும். வந்து கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 மெடிசினல் வேல்யூ இருக்கிற ஒரு ஐட்டமு. ஸோ இது வந்து நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஜீரகத்தை காட்டிலும் இதில் மெடிசினல் வேல்யூ ஜாஸ்தி இருக்குது. அதனால தான் இதை வந்து இப்போ இதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதுலேயும் மெயினாக பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேஷன். ஸோ இப்போ எல்லாருக்கும் பிரச்சனையே என்னென்னா இன்ஃப்ளமேஷன் தான். ஸோ நம்ம அதுக்காக ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும். ஸோ இன்ஃப்ளமேஷன் கம்மியாகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து யூஸ்வலாக வர கைவலி, கால் வலி, முட்டு வலி இதெல்லாம் கம்மியாகும். ஸோ இதெல்லாம் இல்லைனாலே நம்மளுக்கு நைட் வந்து நிம்மதியாக நல்லா தூங்க முடியும். ஸோ அப்படி தூங்கினோம்னா மார்னிங் எழுந்திருக்கப்போ நம்ம லைட்டாக ஃபீல் பண்ணுவோம். அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். ஸோ இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்டு நிறைஞ்சு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த கருஞ்சீரகம் இது பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா ஸ்மெல் வருது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி வரை. ஸோ இந்த கொத்தமல்லி வரை வந்து நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறோம். மிச்சம் 2 நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தோம். கொத்தமல்லி வரை வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைஜஷனுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து வாயு போகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளும் இதையும் அதில் நம்ம ஆட் பண்ணுறோம் இந்த மெடிசினல் ட்ரிங்க்கில். ஸோ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. கொரியண்டர் சீடும் மல்லி. ஸோ இதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓமம். ஸோ இந்த ஓமமும் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறோம். ஸோ இந்த மருந்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓமமும் கொத்தமல்லி வரையும் 1 டேபிள் ஸ்பூன், கருஞ்சீரகமும் நம்ம வந்து சோம்பும் 2 டேபிள் ஸ்பூன். ஸோ இதுதான் கணக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் இதே கணக்கில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பண்ணி ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இதை இது பண்ணிட்டீங்கன்னா குடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நைட்டு வந்து இந்த வலி வர்றது இதெல்லாம் எதுவுமே வராது. வயிறு வலி வர்றது, வயிறு உப்புசம், அதுக்கப்புறம் உங்களுக்கு வாயு பிரச்சனை, அதுக்கப்புறம் இந்த இன்ஃப்ளமேட்ரி பிரச்சனை இது எதுவுமே வராது. சோம்பும் இந்த ஓமமும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இந்த ஓமமும் அப்படி தான். உங்களுக்கு என்னென்னா வயிறு வலி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வெத்தலையில் இந்த ஓமத்தை வச்சு கொடுப்பாங்க முந்தி காலத்துலலாம். உடனே சரியாக போயிடும் வயிறு வலி. ஸோ அந்த அளவுக்கு வந்து இதுக்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இது இருக்குது.
பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால் நிச்சயமாக இந்த ட்ரிங்க்கில் வந்து ஓமம் சேர்த்தே ஆகணும். அந்தளவு ஓமம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வாயுவுக்கு, இந்த வயர் பிரச்சனைக்கெலாம். நம்மளுக்கு வந்து என்னென்னா வயர் வந்து நல்லா இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எந்த வலியும் வராது. நம்மளுக்கு எல்லா வலிக்கும் எல்லா பிரச்சனைக்கும் மெயின் வந்து டைஜஷன் தான். நல்லா டைஜஷன் ஆகாததோட ரீசன் தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். ஸோ அதனால் நம்ம வயறு கட்டை வந்து நல்லா வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த டிசீஸும் வராது, எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு உடம்புல வராது. ஸோ அதனால் இந்த ட்ரிங்க் வந்து நம்மளோட கட்டை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ எல்லோரும் சாப்பிடலாம் இதை. அவங்க சின்னவங்க பெரியவங்கன்னு கிடையாது, எல்லோரும் இதை குடிக்கலாம் நைட்டு. ஸோ லேட்டாக சாப்பிட்றதுனால எவ்வளோ வாயு பிரச்சனை எல்லாருக்கும் வருது, அதெல்லாம் இதை குடிச்சிங்கன்னா சரியாயிரும். ஸோ இப்போ பாருங்கள், ஓமம் வந்து வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ட்ரிங்க் எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து 200 ml தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை வந்து கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஸோ வார்மாக இருக்கக்கூடாது, அதோட கொஞ்சம் சூடாக இருக்கணும். எப்பயுமே இந்த மாதிரி மெடிசனல் ட்ரிங்க் குடிக்கிறப்ப கொஞ்சம் வெதுப்பாக தான் குடிக்கணும், ரொம்ப கோல்டாக்கி குடிக்கக்கூடாது, அப்போ எஃபெக்ட் இருக்காது. ஸோ நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு ரீசனே என்னென்னா, நம்ம வந்து அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நல்லா வரணுன்றதுக்காக. ஸோ எப்பயுமே கொஞ்சம் சூடாக தான் நம்ம இந்த ட்ரிங்க்கை குடிக்கணும். ஸோ இப்போ கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கல் உப்பு போடுறோம். ஸோ நீங்கள் கல் உப்பு தான் யூஸ் பண்ணணும், டேபிள் சால்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கல் உப்பில் உங்களுக்கு வந்து இந்த வயிறு பிடிக்கிற மாதிரி ஒரு வலி வருது பார்த்தீங்களா, அதை வந்து நீக்கிற சக்தி வந்து இந்த கல் உப்புக்கு தான் இருக்குது. ஸோ அது இந்து உப்பும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆர்டினரி கல் உப்பும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கல் உப்பு தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதை நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். 200 கிராம் நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் கல் உப்பு. நீங்கள் இப்போ வந்து தண்ணியில் போடுறீங்க இல்லையா, கொதிக்கிற தண்ணியில், அது நம்ம அரைக்கும் போதே அதில் போட்டு அரைக்கலாம்ல? அரைக்கலாம். ஆனால் வந்து என்னென்னா உப்பு வந்து கொஞ்சம் கூட குறைய ஆயிரும். அரைச்சிருக்கிறதுல நம்ம போட்டோம்னா நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம், எவ்வளோ அது மிக்ஸ் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாததுனால பெட்டர் எப்பயுமே இந்த கொதிக்கிற தண்ணியில் கல் உப்பு போட்டால் நம்ம எவ்வளோ குவான்டிட்டிக்கு பண்ணுறோமோ ட்ரிங்க்கு, அதுக்கு தகுந்த மாதிரி உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நிறைய ஆயிடுச்சுன்னா குடிக்க முடியாது இல்லையா, அதனால தான் எப்பயுமே உப்பை வந்து தண்ணியில் தான் ஆட் பண்ணணும் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணணும். பெருங்காயம் நான் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பெருங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வாயுவுக்கு. எப்போ உங்களுக்கு வாயுவோட பிரச்சனை வருது நினைக்கிறீங்களோ, இம்மீடியட்டாக எல்லா பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, வெந்நீரில் பெருங்காயத்தை போட்டு குடி, இல்லைன்னா மோரில் பெருங்காயம் போட்டு குடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால தான் இந்த ட்ரிங்க்லேயும் நம்ம பெருங்காயத்தை சேர்க்குறோம். இது வந்து வாயுவை வந்து அப்படியே நீக்கிறோம். அதனால பிடிச்சிருக்க வயிறு வலி அந்த மாதிரி, இல்லை ப்ளோட்டிங்கு, இது எல்லாத்தையும் உடனே ரிலீவ் பண்ணுறது இந்த பெருங்காயம் தான். ஸோ அந்த பெருங்காயம் வந்து எப்பயுமே ரொம்ப 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 நல்லது. நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அந்த பொடியை ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த பொடி நான் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மிச்சதெல்லாம் டீஸ்பூனு, இது டேபிள் ஸ்பூன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு குறைஞ்ச உடனே, ஆனால் வெதுப்பாவது இருக்கணும் சூடு. கொஞ்சம் உங்களால் சூடோடு குடிக்க முடியும் அப்படின்றவங்க கொஞ்சம் சூடோடையே குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இம்மீடியட்டாக உங்களுக்கு வந்து டைஜஷன் நடக்கும், இன்டைஜஷன் ப்ராப்ளமே வராது. ஸோ இன்டைஜஷனே வரல, ப்ராப்ளம் இல்லைன்னா வாயு பிரச்சனையே இருக்காது. வாயு பிரச்சனை இல்லைன்னா இன்ஃப்ளமேஷன் வராது. இன்ஃப்ளமேஷன் வரலைன்னா உங்களுக்கு கை வலி, கால் வலி, எந்த வலியும் இருக்காது. ஸோ நீங்கள் ரிலாக்ஸ்டாக தூங்க முடியும். நைட்டு காலையில் உங்களுக்கு உடம்பு பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் பனங்கல்கண்டு, நாட்டு சக்கரை அந்த மாதிரி சேர்க்கலாமா? சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன பசங்கள்லாம் இப்படி உப்பு மட்டும் போட்டு கொடுத்தோம்னா குடிக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து வேணால் நீங்கள் பனக்கல்கண்டு, நாட்டு சக்கரை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்வீட்டு இல்லாமல் இப்படியே குடிக்க முடியுன்றவங்களுக்கு இப்படியே கொடுங்க. இல்லை இதை குடிக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு பனக்கல்கண்டு போட்டு குடிக்கலாம். சுகர் சேர்க்க தேவையில்லை, ஜாகரி சுகர்லாம் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் வந்து பனக்கல்கண்டு போட்டு கொடுங்க.
30 மினிட்ஸ் முன்னாடி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ட்ரிங்க்கை குடிச்சிங்கன்னா காலையில் லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் நல்ல தூக்கம் வர்றதுனால காலையில் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வயிறு உப்புசம், அப்புறமா நெஞ்செரிச்சல், தலைவலி, அப்புறமா சோர்வு, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் ஒரு சாதாரண பிரச்சனை தான் காரணமாகவே இருக்க முடியும். ஸோ அந்த பிரச்சனையை இப்போ இருக்கிற பரபரப்பான இருக்கிற உலகத்தில் சாதாரணமாக மக்களுக்கு நிறையா அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. லேட்டாக சாப்பிட்றது, இதனால கூட அடிக்கடி இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால நான் பெரும்பாலும் இதுக்கு இன்டைஜஷன் தான் ரீசனாகவே இருக்க முடியும். ஸோ அந்த செரிமான பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் இந்த ட்ரிங்க்கு. இது நீங்கள் தூங்குறதுக்கு 30 மினிட்ஸ் முன்னாடி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை சரியாகும். ஸோ இன்டைஜஷன் பிரச்சனை இந்த டீயை குடிக்கிறதுனால ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் இது நைட்டு குடிக்கிறதுனால காலையில் எழுந்திருக்கிறப்ப பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த வாயு இதெல்லாம் நான் போய் உங்களுக்கு லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காகவும் காலையில் ஃபீல் ஆவீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்களா இந்த மெடிசினல் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இதோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ட்ரிங்க்னால. ஸோ நீங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ அளவு இது 7 டேஸ்க்கு மினிமம் குடிங்க. குடிச்சிட்டு இது எவ்வளோ உங்களுக்கு எஃபெக்டிவாக இருந்துச்சு, எவ்வளோ இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால மித்தவங்களுக்கெல்லாமும் நல்லா இது பெனிஃபிட் ஆகும். ஸோ இதை பண்ணி பாருங்கள். ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு எங்களோட யூனிக்கான டேஸ்டான இந்த மாதிரி மெடிசினல் வேல்யூ நிறைஞ்ச ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அதை பார்க்க முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், ஃபாலோ அண்ட் லைக் அவர் சேனல்.